ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எலும்பில்லாத கறியை வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் அது துண்டு வந்து கறி துண்டு சின்ன சின்னதாக இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் கவுச்சி வாடை போகிறதுக்காக மஞ்சள்தூள் கொஞ்சம், கறியோட கவுச்சி வாடை. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு கரண்டி மிளகா. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை இப்படி உடைச்சி ஊற்றிக்கணும். நல்லா இப்படி மேஷ் ஆகிற அளவுக்கு 3 முட்டையை பேசணும். இது கூட ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு கரண்டி மைதா மாவும் போட்டுக்கணும். அது வந்து கெட்டி பதம் வரதுக்காக. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் வேகும் போது ஒன்று கறி வந்து பிடிச்சிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால். அதனால் அது போடக்கூடாது. நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறினா கறி வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஊறிடுச்சு. ஊறின பிறகு இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அப்புறம் உங்கள் வீட்டில் ஆப்பக்கடாய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கம்மியாகும் ஆப்பக்கடாய் யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை சிக்கன் பொரிக்கிறதுக்கு. இது எண்ணெய் சூடாகும் போது இதில் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துங்க. வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். பச்சை மிளகா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அந்த சாஸ் இல்லாத பட்சத்தில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கடாய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்ச பிறகு எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது கடாயில் வந்து நிறைய நமக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த கடாயில் சுடும்போது கறியை வந்து எண்ணெயில் வந்து நல்லா முழுகும். கடாய் ஃபுல்லாக போட்டு வருங்கன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் புகை மேலே அப்படி வரும்போது எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சிக்கனை போட்டால் உள்ளே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி சிக்கனை போட்டோம்னா அந்த கடாயில் அப்படி பிடிச்சிக்கும். வீட்டுக்கு செய்யறதுனால ஒரு 5 பீஸாக போட்டுக்கலாம். ஒன்றும் ஒட்டாது. நல்லா பொரிச்சு கொஞ்சம் கிரிப்ஸியாக ஆகும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வரும். அதை சிம்மில் வச்சுக்கோங்க. அது வந்து குக் ஆகாது. ஹை ஃப்ளேம் வைக்கும்போது என்னென்னா அது நல்லா பொரியும். சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். சாஃப்ட் வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேம் பொரிக்கும். கலரில் நான் எதுவும் போடலை. வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நம்ம சாம்பார் மிளகாத்தூள் தான். ஏன்னா அல்சர்லாம் வராது இதை யூஸ் பண்ணும்போது. வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் ஒத்து வராது. அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சாம்பார் மிளகாத்தூள் இதில் வந்து தனியாக கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை வராது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது போனால் 3 டைம்ஸ் நம்ம போட வேண்டாம்.
எல்லா கறியும் வந்து இப்போ நம்ம வந்து வறுத்துட்டோம். இனிமேல் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். எல்லாமே எடுத்துட்டோம். தட்டு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஆனாலும் பாருங்க எண்ணெய் வந்து கடாயில் அடி பிடிக்காமல் அப்படியே இருக்குது. அதுதான் இந்த மற்ற கடாய்க்கும் இந்த கடாய்க்கும் ஒரு வித்தியாசம். மற்ற கடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போடுறல கான்ஃப்ளோரு, மைதா மாவு எல்லாமே வந்து அடியில் ஊற்றிடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ஆனால் இந்த கடாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அடி பிடிக்காது. அழகிற சாரை வந்து கடாயில் விட்டாது. அதை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம். ஆனால் எண்ணெய் வந்து நல்லா இருக்குது. எதுவுமே அடியில் வந்து அடி பிடிக்கல. இதுதான் இந்த கடாயை எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது எண்ணெய் கடாயை இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளோர் சிக்கன் செய்ய போகிறோம் இல்லையா? அதுக்கான பாத்திரம் நல்லா கடாயில் புகை வரும்போது எண்ணெயை ஊற்றணும். இந்த பதம் வந்தால் போதும். என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இப்படி அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போடும்போது கையில் படாமல் கொஞ்சம் இருக்கும். இந்த வெங்காயமாக வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. வதங்காமல் இருந்தால் தான் அந்த திட்டிக்குள்ள விட்டாங்க. அதனால அந்த திட்டிக்கூட டேஸ்ட் இருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த பதம் வந்துடுச்சு. என்ன பண்ணணும் இப்போ கடைசியாக வெங்காயம் காலை வந்து கடைசியாக சேர்க்கணும். வெங்காயத்தால் பாருங்கள் இது குட்டி குட்டியாக அரைச்சி வைக்கிறேன். இப்போ அதை வந்து போடலாம். அடுத்து இந்த வெங்காயம் மணி போட்டு